ஸ்ரீராம். என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு எங்கள் காலனியில் ஒருத்தர் இருக்கார், என் தம்பி மாதிரி. ஒரு 2-3 வருஷமாக அடிக்கடி சிக்காயிட்ருக்காரு. இப்போ கொஞ்சம் சீரியஸாகவே சிக்காகி இப்போ தான் 102 மந்த்ஸ் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தப்பில் அவர் பார்க்குறதுக்கு வீட்டுக்கு போனோடனே சென்னை ஆர்ட் இண்டியாவில் அந்த யானை அவர்கள் சொல்லுவார்கள் என்னென்னா இந்த ஹாப்பி மேன் இருக்குல்ல, அந்த பொம்மைகள்லாம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக அவங்க ஷோக்கு யார் வீட்டுக்கும் நான் பர்டிகுலராக யாரையும் மனுஷால் அப்சர்வ் பண்ணுறதோ இல்லை வீட்டை அப்சர்வ் பண்ணுறதோ பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம கண் நல்ல கண்ணாக கெட்ட கண்ணாக நம்மளுக்கு தெரியாது, அது ஏன் திருஷ்டி போட்டுருன்ட்டு நான் அதெல்லாம் எப்போவுமே பண்ண மாட்டேன். அன்றைக்கி பர்டிகுலராக பார்த்தேன், இந்த பையனுக்கு சும்மா உடம்பு சரியில்லாத போது ஏதாவது இந்த வீட்டில் ஏதாவது பொம்மைகள் தப்பாக இருக்குமான்ட்டு பார்த்தா இந்த ஹாப்பி மேன் தலைக்கு மேலே ஒரு 10 தலை இருக்கிற மாதிரி மேலே ஒரு நீட்டமாக ஒரு இது வச்சு அதில் ஒரே பொம்மை மேலே 10 பொம்மை மேலே 10 தலை இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை அது இருந்தது. எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. அப்போ யானையா அவர்கள் சொன்னது ஞாபகம் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், பாருமா இது மாதிரி தம்பிக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாத போயிடுது, கொஞ்சம் இந்த பொம்மையை எடுத்துகிட்டு முடிஞ்சால் எடுத்துருன்னு சொன்னேன். ஏன்னா நம்ம யாரையும் கம்பல் பண்ண முடியாது, அவங்கவுங்க இஷ்டம் அது. அப்போ அந்த பொண்ணு என்ன சொன்னாப்புல, இப்போ 20 வருஷமாக ஆச்சு இது வாங்கி, இத்தனை நாளாக எஃபெக்ட் ஆகுது, இப்போ ஆகுமா, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாப்புல. அது சரி, அது அவங்கவுங்க இஷ்டம், நம்ம யாரையும் கம்பல் பண்ணி இது எடுங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த பையன் சொன்னாப்புல ஒய்ஃப்கிட்ட, இல்லை நீ அப்படி கிடையாது, இது நேர்படி நாங்கள் என்கிட்ட கூட யாரோ சொல்லியிருக்கிறாங்க, இது சரியில்லை அந்த பொம்மை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த பையன் கூட சொன்னாப்புல. இதுக்கு நடுவில் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு தடவை சொன்னார், அதாவது இந்த சைனாக்காரங்க இந்த பொம்மைங்கள்லாம் எதுக்கு தயார் பண்ணுறாங்கன்னா, ஹிந்துவிசமில் இருக்க நம்ம கோயிலுங்களுக்கு நம்ம விக்கிரகங்களுக்கு எகென்ஸ்டாக தான் இதை தயார் பண்ணாங்களாம். அப்படி இருக்கும்போது எகென்ஸ்டாக இருக்கிற ஐட்டம் நம்ம வீட்டில் கொண்டு வர்றதுங்கிறது தப்பு இல்லையா? அது சென்னை ஆர்ட் இண்டியாவில் அவர் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்படி ஒரு ரீசன் கூட இருக்குதுன்னு இப்போ தான் தெரிஞ்சுது. அதனால் யாரோ ஒருத்தவங்க அனுபவத்தில் இல்லை பெரியவங்க சொல்கிறாங்கன்னா, இப்போ அது இல்லாட்டி நாட்டுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, வீட்டில் இல்லாட்டி அது சரி சொல்கிறாங்களே நம்மளோட வயசில் பெரியவங்க அப்படின்றது இல்லாமல் இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒன்றும் சொல்ல முடிய மாட்டேங்குது. அதனால் இது வேணாம், அது ஒரு சிம்பிள் திங்கை தூக்கி இந்தாண்ட கடை யாராவது குழந்தைங்க ரோட்டில் விளாண்டுக்கோன்னு சொல்லி கொடுத்துக்கலாம், இல்லாட்டி வெளில வச்சா யாரோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதை அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு நான் சொல்லலை. சின்ன பசங்களை கொடுத்தீங்க ரோட்டில் விளாண்டுட்டு தூக்கி போட்டு போயிடும், அது ஒன்றும் பெரிய இது இல்லை. அதனால் யாராவது சொன்னால் ஏற்றுக்கிறது பெட்டருங்க. ஒரு விஷயம் சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா அது ஏற்றுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம லாஜிக் எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.